வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 39 புள்ளிகள் இழந்து ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஏர்டெல் ரிசல்ட்டோடைய ஒரு முன்னோட்டம், அதில் ஒரு தவறு இருக்குது, மன்னிக்கவும். ஏர்டெலுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுடைய ப்ரிவ்யூ எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம காலையில் வீடியோவில் நான் போட்டிருந்தது கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 38,068 கோடி ரூபாய். அது தவறுங்க, மன்னிக்கவும். 2,596.3 கோடி ரூபாய் தான் எதிர்பார்க்குறாங்க. தவறுதலாக போடப்பட்டது. ரெவன்யூ தான் மிக்ஸ் ஆகி தவறு பண்ணியிருக்கேன். ரெவன்யூ எதிர்பார்ப்பது 38,800 கோடி ரூபாய்ன்றதும் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஏஆர்பியூ எதிர்பார்ப்பது 205 ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிக்கும்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்ல தவறு நடந்திருக்கு, மன்னிக்கவும். ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பிப்ரவரி 8ஆம் தேதி அவங்க தகவல் வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே விடுறாங்களா, இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, குறைக்கிறாங்கன்ற முடிவு அன்னைக்கு எடுக்கப்படும். பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன கருதுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் 6.5% அப்படியே விட்டுருவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அப்படி செய்தாங்கன்னா தொடர்ச்சியாக இது 6வது முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விடுறாங்க ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். வாரி ரெனியூவல் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு சோலார் பவர் பிளான்ட்டுக்கான ஆர்டருடைய லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்றது சொல்ல, ஒரு ரெனியூவல் எனர்ஜி கம்பெனி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். விஏடெக் வபாக் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கானது. அதோடைய மதிப்பு 33.5 மில்லியன் US. ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 125 கோடி ரூபாய். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. நேற்று க்ளோசிங்கில் 650 இருந்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பர்ன்ஸ்டைன் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 710 ரூபாய். நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 705, இப்போ 745. தோலத் கேபிட்டல் பை ரேட்டிங் டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 730 750 உயர்த்தி இருக்கிறாங்க. எம்கே ரிசர்ச் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 750. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காலையில் 10-11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ராடேல 2% விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் 8% அதிகரிச்சிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா 9% விழுந்திருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் 6% அதிகரிச்சிருக்கு. யூபிஎல் 8% விழுந்திருக்கு. இன்ட்ராடேல யூபிஎல். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ்ல இருந்தது. பிறகு 1% நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பேங்க் ஆஃப் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. 5463 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 2183 கோடி ரூபாய். அறிவித்திருப்பது 1869 கோடி ரூபாய். கிராஸ் என்பிஏ 5.35%. என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் போன குவார்ட்டரில் 5.84% இருந்தது. நெட் என்பிஏ போன குவார்ட்டரில் 1.54 இருந்தது. இப்போ 1.41%. அரபிந்தோ ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. தெலங்கானா ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. 9 அப்சர்வேஷன்ஸ் வழங்கி இருக்கிறாங்க. இதனால தற்காலிகமாக சில மருந்துகளை உற்பத்தி செய்வது நிறுத்தி வைத்திருப்பதாக அரபிந்தோ ஃபார்மா அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. இந்தியன் நேவி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். டாரண்ட் பவர் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஷப்பூர்ஜியுடைய டீசாலினேஷன் பிளான்ட்ல 4 சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அமைப்பதற்கான ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேல் கம்பெனிக்கு எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 142 145. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 6-7 வாரங்கள். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 75 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 130% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 955 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு.
ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸ் சிலதை விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற எண்ணிக்கை எனக்கு கிடைக்கல. யூபிஎலுக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹635. டாரண்ட் ஃபார்மாக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் தொடர்ந்து வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2930. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3000. எஸ்பிஐக்கு நொமூரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹755. ஜெஃப்ரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹810. செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க மணி லாண்டரிங் கேஸில். அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க மேல்முறையீடு செய்திருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் அதை தள்ளுபடி செய்திருப்பதாக செக்யூர் கிளவுட் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேடிஎம் மறுபடியும் இன்னைக்கு விழுந்திருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 10% மறுபடியும் விழுந்திருக்கு. கடந்த 3 நாட்களில் 42% விழுந்திருக்கு பேடிஎம் உடைய ஷேர் பிரைஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.